31/7/2024 மான்சன் பம்பர் பிஆர் 98க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. நாளைக்கு ரெகுலர் குழுக்கள் கிடையாது, பம்பர் குழுக்கள். பிஆர் 98க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான், சரிங்களா? இதை 31ஆம் தேதி பார்க்கறதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி என்ன கொடுத்துன்னு பார்த்துருவோம். 30ஆம் தேதி ஸ்ரீசக்தி 426க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 3, 5, 6ன்னு கொடுத்துருக்குறோம். 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1ன்னு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 7, 8, சரிங்களா? இது இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம வந்துட்டு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பர் சி போர்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 4 மட்டும் இங்கே மாறி இருக்குது. இந்த 2க்கு பவர் 7 அது இங்கே வந்திருக்குது, சரிங்களா? இதான் வந்திருக்குது. நேற்று நம்ம கொடுக்கும்போதே பாருங்கள் 2, 4லாம் கொடுத்துருந்தோம். 2க்கு பவர் 7, அந்த 7, 4, 2, 8லாம் கொடுத்துருக்குறோம். 7, 8, 7 தான் வச்சுருக்கலாம். ஆனால் 2 தான் நம்ம ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஆனால் அது பவரில் வந்திருக்கு. இல்லைன்னா ஒரு அருமையான பாருங்கள் 4, 3 கொடுத்துருக்கோம். 4க்கு 3க்கு பவர் 8 இப்படி பவரில் போயிடுச்சு, சரிங்களா? டபுள்ஸாக வந்துச்சுன்னா வரும்னு பார்த்தோம், ஆனால் இப்படி போயிடுச்சு. 4, 3 இப்படி தான் கொடுத்துருக்குறோம். 4, 8ன்னு வந்திருக்குது ரிசல்ட்டு. 7, 6, 6, 8 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 8 வருங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் 2 நம்ம 7 எதிர்பார்க்கல, 2 தான் அதிகமாக எதிர்பார்த்தோம். இல்லைன்னா 3 அந்த 8க்கு 3 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 3 அது கண்டிப்பாக வரும்னு நினச்சி தான் 8, 3 இப்படி வச்சுருந்தோம். மற்றபடி 4ஆம் நம்பர் ஒன்று வர தெரியும். அந்த 4, 3 வரும்னு பார்த்தா ஆனால் 4, 8 நம்ம வைக்கல, சரிங்களா? ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு சி போர்டு மட்டும் நம்மளுக்கு நல்லா பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? மற்றபடி எல்லாமே பவரில் போயிருக்குது. நாளைக்கு உண்டான ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 1, 8ன்னு இருக்குது. 5க்கு பாருங்கள் 0, 1க்கு பாருங்கள் 6, 8க்கு பாருங்கள் 3. இதுதான் பவர் நம்பர், சரிங்களா? ஆல் போர்டு 5 வச்சிங்கன்னா 0 வைங்க, 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, சரிங்களா? இது வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்குற வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா 8 வச்சிங்கன்னா 3 சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 2ங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 1, 8 வரலாம். சி போர்டில் 6, 3ங்கிற மாதிரி வருது. இந்த 0 எங்கே வேணாலும் வரலாம். 0 நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கும். ஏன்னா 5 கொடுத்துருக்குறோம். ஆனால் 5, 0ங்கிற மாதிரி கூட வரலாம். 5 வரலாம், 0வும் சேர்ந்து வரலாம். இல்லைன்னா 5க்கு பதிலாக 0 வரலாம், 0க்கு பதிலாக 5 வரலாம். அந்த மாதிரி கூட இருக்கும். 1ஆம் நம்பரும் ஆட்டத்தில் இருக்குது நாளைக்கு, சரிங்களா? பாருங்கள் 3 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 6 கொடுத்துருக்கேன் சி போர்டில், 6, 3. பி போர்டில் 1, 8. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சி போர்டில் உள்ளது. சி போர்டிலே அடிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மிஸ் ஆனால் ஏ போர்டுக்கு போகலாம், அவ்வளோதான். ஏபிபிசிஏ ஏசியை பொறுத்த வரைக்கும் 68, 63, 13, 53, 56, 23, 29, 26ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். ஆனால் செட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68ங்கிறது 68ஆகவே அடிக்க மாட்டாங்க, 86ஆகவும் அடிக்கலாம். 63ங்கிறது மாறி கூட வரலாம், 36ஆகவும் வரலாம், சரிங்களா? இல்லைனா 13, 31ஆகவும் வரலாம். நாளைக்கு 31ஆம் தேதி எப்படி வேணாலும் வரலாம், சரிங்களா? பார்த்துட்டு விளையாண்டுக்கோங்க. 53, 35ஆகவும் வரலாம், சரிங்களா? 56, 23, 29, 26 அதே மாதிரி தான் மேலே சொன்ன மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க, சரிங்களா? அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும், சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வருமா? நாளைக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்ஸாக கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர்லாம் விட்றாதீங்க. ஏன்னா இதுதான் மெயின் டார்கெட்டாக இருக்குது. மேலே இருக்கிற 3 நம்பர், இந்த 5ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டபுள்ஸாக வரலாம், சரிங்களா? பாருங்கள் 5க்கு பவர் 0 கொடுக்கல நான். 0 வந்துன்னா 5, 0ங்கிற மாதிரி தான் வரும். 0 டபுள்ஸாக வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 5 ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 1 வரதுக்கு அதிகபட்சம் 2, 9 தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை இந்த 7க்கு மேலேயும் டவுட்டாக இருக்குது, சரிங்களா? மொத்த நம்பர்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் டபுள்ஸில் எனக்கு அதிகபட்சமாக இருக்குது ஆட்டத்தில், சரிங்களா? அப்படி இல்லைன்னா 8 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கும். 8 வந்து டபுள்ஸாக கூட வரலாம். ஆனால் நான் 8 கொடுக்கல. ஆனால் 8 வந்து வருமானு தெரியல. எனக்கு இந்த 3 நம்பர் மேலே தான் டவுட் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் கொடுத்துருக்குறேன். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 536, 126, 210, 612, 503, 232, 299, 680, சரிங்களா? ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். இது பாக்ஸில் தான் வரும், சரிங்களா? அப்படியே வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா தொல்லை இருக்காது. அதனால தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்க செட்டோடு உங்கள் கணிப்பு வந்து மேட்ச் ஆச்சுன்னா அந்த செட்டை எடுத்து நீங்கள் பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? நான் கொடுத்துருக்காக நீங்கள் போட வேண்டாம். உங்கள் கணிப்புன்னு ஒன்று வச்சுக்கோங்க எப்போவுமே. அதுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா போடுங்க, பாக்ஸாக போட்டு பார்த்துங்க, சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா?
ட்ரூ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு எல்லாமே ஒரு 2-3 செட்டு கொடுத்துருந்தோம். அழகாக நம்ம பவரில் போயிடுச்சு எல்லாமே. நேற்று பார்த்தீங்கன்னா பூராமே பவரில் போயிடுச்சு. இல்லைன்னா நேற்று எத்தனை செட்டு பாயஸ் ஆகிருக்கும் தெரியுமா? 2க்கு 7, 4-2 அதுவும் ஃபெயிலியர். பவர் 2-8 அதுவும் சரி, 4-3 பாருங்கள். 3 செட்டு நம்ம எல்லாமே பவரில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம 2 எடுத்திங்கன்னா 7 கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு இதாகிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு நேற்று நமக்கு வந்து பவரில் தான் வந்திருக்குது. 3 கொடுத்துருந்தோம், 8 வந்திருக்குது. சரிங்களா? அதனால் 8 சி போர்டுக்கு நான் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 8 கரெக்டாக சி போர்டில் வந்திருக்குது நேற்று. சரிங்களா? 30ஆம் தேதி சி போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. நாளைக்கு இதேமாதிரி ஒரு நல்ல இதிலே கூட ஒரு அருமையான வின்னிங் வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அதுமாதிரி கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு நாளைக்கு வந்து எப்போ சாதாரண பம்பருக்கு சாதாரண குழுக்கள் கிடையாது. 2 மணிக்கெல்லாம் குழுக்கள் நடைபெறும். போடுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு வந்து 1 மணிலேருந்து 2:50க்குள்ளார நடக்கும் குழுக்கள். சரிங்களா? 2 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். 2 மணிக்கு மேலே 3 மணி எப்போதும் போல் நடக்கிற குழுக்கள் கிடையாது. இது பம்பர் PR 98. சரிங்களா? அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. 8610575149. சரிங்களா? டிக்கெட் ஒன்லி, புக்கிங் ஒன்லி. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. மற்றபடி கெஸ்ஸிங்லாம் வீடியோவில் பாருங்கள். நாளைக்கு ஒரு அருமையான கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.